Okay. There's a place where I sing these songs of praise. My Father God is our praise. My Father God is our praise. கடந்த காலத்தை அவர்கள் சந்தித்த பொழுது there was only one reason they did that. அவர்கள் ஒரே ஒரு காரணத்திற்காக தான் செய்தார்கள். Well, actually a couple. ரெண்டு காரணத்திற்காக. One was to give praise to the living God. ஒன்று ஏன் எண்ணி பார்த்தார்கள் சொன்னால் ஒரு கர்த்தருக்கு நன்றி துதியை செலுத்த முடியாது. And the other was to say, if God's done this, just think about what he could do in the future. ஆண்டவர் இதை கடந்த காலத்திலே செய்திருப்பார் என்று சொன்னால் எதிர்காலத்திலே அவர் என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்து பார் என்பதை நினைப்பூட்டுவதற்காக கடந்த காலத்தை யோசித்தார்கள். So that's what we want these days to be. அதைத்தான் நம்முடைய நாட்களிலே நாம் காண வேண்டும். நன்றி. We are overwhelmed by your love and your welcome. உங்களுடைய அன்பு உங்களுடைய வரவேற்பை நாங்கள் பார்க்கும் பொழுது அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதிகமாக இருக்கிறது. And for us is like coming home to family. We know that our Lord is Jesus
நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் இயேசு. Our Father in heaven is the head of our family. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா தான் நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவர். But one of the tribes in the world is called YWAM. ஆனால் அதிலே உலகத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளில் ஒன்று YWAM. And so in some ways we carry that role of mother and father. அது அதனாலே ஏதோ ஒரு சில விதங்கள் காரணங்களாலே நாங்கள் ஒரு தகப்பன் தாய் என்கிறதான ஒரு ஸ்தானத்தை நாங்கள் We accept your love. உங்களுடைய அன்பை நாங்கள் We ஏற்றுக்கொள்கிறோம். accept your welcome. உங்களுடைய வரவேற்பை நாங்கள் We ஏற்றுக்கொள்கிறோம். accept all that you have given to us. எங்களுக்காக கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். And we turn and hand it to Jesus. அதை நாங்கள் இயேசுவிடத்தில் நாங்கள் Because He's the one we glorify. ஏனென்றால் அவர் ஒருவரைத்தான் நாம் மகிமைப்படுத்துகிறோம். And now we're just family together. நாம் இப்பொழுது திரும்ப குடும்பமாய் We're going to worship together. நாம் ஒன்றாய் கர்த்தரை We're ஆராதிக்கிறோம். going to listen to reports of what God is doing. கர்த்தர் செய்கிறதை குறித்து நான் கேட்கும் பொழுது You've been doing that already. நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். And it was recorded so that we can get to hear it and also rejoice with you. எத்தனையோ பேர் நம்முடைய பள்ளிகளில் வந்து போதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். The prophets and pastors that have spoken. தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், போதகர்கள் வந்தார்கள். There is this great cloud of witnesses for which we are so grateful. மேகம் போல் இயேசு சொன்னார் போ. So God has given us jets. ஆகவே தேவன் ஜெட்ஸ் கொடுத்திருக்கிறார். Did you know that jets started traveling commercially in 1960? 1960ஆம் ஆண்டிலிருந்து தான் ஜெட் விமானங்கள் விமான பயணிகளை எடுத்துச் செல்ல ஆரம்பித்தன. A few of them tested it out prior to that time. அதற்கு முன்பதாக இந்த ஜெட் விமானத்தை வேறு சிலர் சோதித்து பார்த்தார்கள். But that's when people and the companies accepted them and launched many jets. அதன் பிறகுதான் நிறுவனங்களும் சரி பயணிகளும் சரி ஜெட் விமானத்தில் பயணம் செய்வது பாதுகாப்பானது என்று அங்கீகரித்து பயணம் செய்ய துவங்கினார்கள். That's the year YWAM was born. அந்த ஆண்டுதான் YWAM உருவாகியது. So I tell the YWAMers, God gave us the jets. நான் YWAMத்தை சொல்கிறேன், ஆண்டவர் ஜெட்டை நமக்கென்றே தந்தார். So we could do our job. ஆகவே நாம் கர்த்தருடைய வேலையை நன்றாய் செய்ய முடியும். Now we're generous. நாம் இப்பொழுது மிக தாராளமாக இருக்கிறோம். We flew in on a big multi-million-dollar jet. நாங்கள் விலை உயர்ந்த ஜெட் விமானத்திலே பயணம் செய்தோம். But we let many others travel with us. எங்களோடு கூட இன்னும் அநேகர் பயணம் செய்யும்படியாக அழைத்து வந்தோம். And we even let the name Thai on the back outside. இந்த அநேகர் எங்களோடு பயணம் செய்ய வந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் எங்களோடு நாங்கள் அழைத்து வந்தோம். We're Christians. We're generous, aren't we? கிறிஸ்தவர்கள் ஆகவே நாங்கள் அநேகரை எங்களோடு கூட அழைத்து So he வந்தோம். says, go. ஆண்டவர் சொன்னார் போ. Where? எங்கே போவது? Into all the world. உலகமெங்கும் புறப்பட்டு செல்லுங்கள்.